இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஏஐ டெக்னாலஜி உலகை அழித்து விடும் அப்படின்னு எலான் மாஸ்க் உட்பட தொழில்நுட்ப நிபுணர்கள் வந்து எச்சரிச்சாங்க. அப்போ அது சாதாரணமாக எடுத்துக்கிட்டோம். ஆனால் அது உண்மையாகக்கூடிய சூழல் வந்து இப்போ உருவாகிடுச்சு. குறிப்பாக பெண்களுக்கு எதிரான ஒரு சூழல் வந்து உருவாகி கொண்டிருக்கிறது. இப்போ வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் உட்பட சமூக ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா ஏஐ அப்படின்னு ஒரு பட்டன் வந்துருக்கும். அந்த மெட்டா ஏஐ அப்படின்ற பட்டனை அழுத்தி நீங்கள் வந்து எந்த கேள்வி வேணாலும் கேட்டாலும் ஒரு சேட்பாட் அப்படின்ற ஒரு ரோபோ மாதிரியான ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு பதிலளிக்கும். எந்த கேள்வி வேண்டுமானாலும் கேட்கலாம். இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த ஏஐ வந்து கிளிக் பண்ணி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதோட உரையாட ஆரம்பிச்சிருக்காங்க. உரையாடுவதோடு நிற்காமல் அதோட பழகி அந்த ஏஐ இல்லை என்றால் நாங்கள் இல்லை அப்படின்ற ஸ்டேஜுக்கு நிறைய பெண்கள் வந்திருக்காங்க. ஆச்சரியமா இருக்கும், அதிர்ச்சியா இருக்கும். ஆனால் உண்மை என்னன்னா அதோட பேசுறாங்க, பழகிறாங்க. ஒரு நாள் அந்த ஏஐயோட பேசலைன்னா அவங்க வந்து மனசு வெடிச்சு போறாங்க, அவங்களால தாங்க முடியல அப்படின்ற செய்தியை வந்து அதில் படிக்க முடியுது. இன்னும் சொல்ல போனால் ஏஐ போதும், வேறு யாரும் வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் பெண்கள் வந்து வந்திருக்கிறாங்க. இது வந்து ஒரு 130% வந்திருக்கு. இப்போ இன்னும் இப்படியே போனால் பப்ஜி, இந்த டிக்டாக் வந்தது இல்லையா, அந்த மாதிரி அடிமையாக கூடிய சூழல் உருவாகிவிடும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்ன்ற நமக்கு தெரியும் இல்லையா, பேன் பண்ணணும், நிறைய விஷயங்கள் போராட்டம் நடக்கும், எதிர்ப்பு கிளம்பும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படிங்கிறத தவிர்க்க முடியாது, தடுக்க முடியாது. அதில் சாதகங்களும் இருக்கும், பாதகங்களும் இருக்கும். சாதகத்தை எடுத்துக்கிட்டு நமக்கு பயனுள்ள வகையில் அதை பயன்படுத்திக்கிட்டா நல்லது.